ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் 26/3/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் நாம் பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் வீட்டிலே வயதான தாத்தா பாட்டி, அதேபோல் அப்பா அம்மா, அண்ணா அண்ணி, பெரியப்பா பெரியம்மா யாரெல்லாம் வயதிலே மூத்தவர்கள் இருக்கிறாரோ அவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே இந்த சிந்தனை நல்லதாக இருக்க வேணும், செயல்கள் நல்லதாக இருக்க வேணும். நம்முடைய நினைப்பு நல்லதாக இருந்தால் நான் செய்வதெல்லாம் நல்லதாக இருக்கும். உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். நம்முடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாமே நல்லதாக அமையக்கூடியதாக இருக்குமா. நடப்பது எல்லாமே நன்மைக்கு என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். நாம் நினைத்து எதுவும் நடைபெறுவதல்ல. இறைவனுடைய திருவிழினாலே தான் ஒவ்வொரு காரியங்களும் நடைபெறுகின்றது என்ற அந்த நல்ல எண்ணம் நமக்கு முதலில் வர வேண்டும். எது நடந்தாலும் நல்லதுக்கு. ஒவ்வொரு மனிதனும் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடிந்து போகிறான். அவ்வாறு பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர்களுக்குள்ளே உலகம் போற்றுகின்றவர்களும் உண்டு, ஊரார் போற்றுகின்றவர்களும் உண்டு, அதேபோல் உலகத்தால் தூற்றப்படுபவர்களும் உண்டு. அது அவர் வாங்கி வந்த வரம். நடப்பதை நாம் எது நடந்தாலும் அது நன்மைக்கு என்ற எண்ணம் நமக்கு முதலிலே வர வேண்டும். இறைவன் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் இந்த காரியத்தை செய்கின்றான். ஏதோ எனக்கு நல்லது நடப்பதற்காகத்தான் இதை தடுத்திருக்கிறான் என்று அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அவ்வாறான எண்ணங்கள் வருகின்ற பொழுதிலும் எல்லாம் அவன் செயல், எல்லாம் இறைவனுடைய செயல்தான் என்ற எண்ணம் நமக்கு வருகின்ற பொழுது நடப்பது எல்லாமே நல்லதாக அமைந்து வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் பெறக்கூடிய வகையில் அமையக்கூடியது. நாம் இந்த ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் பொதுவாக இந்த கிழமைகளுக்குள்ளே அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு, ஒரு வேலை முதலாக ஒரு தொழில் காரியமாக செல்லுவதற்கு, அதை பற்றி பேசுவதற்கு, திருமண பேச்சுகள் எடுப்பதற்கு, ஜாதக பொருத்தம் பார்ப்பதற்கு, திருமணம் நடத்துவதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த புதன்கிழமை. அதனால் தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அவ்வாறு இந்த சிறந்த நாளில் நாம் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே இந்த ஐசான்ய திசையிலே அமர்ந்திருக்கின்ற புத பகவானுக்கு பச்சை பட்டி சாத்தி பாசிப்பயிர் நிவேதனம் வைத்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான செல்வங்களும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது.
நாம் அன்றாடம் நாம் செய்கின்ற வழிபாடுகள் பிரார்த்தனைகள் மூலமாக நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் விலகி நல்லவர் கிடைக்கின்ற வகையிலே இந்த இறை வழிபாடுகளிலே நாம் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.